இயற்கை நேசிக்கும் இனிய உள்ளங்களையும் வேளாண் பெருங்குடி மக்களையும் வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். விவசாயத்தில் பண்ணை முறைன்னு ஒன்று இருக்குது. பண்ணை இந்தியாவில் 90% பண்ணைகள் மாடு வளர்க்குறவங்க 1-2 மாடு வளர்க்குறாங்க. 9% பேர் ஒரு 3-4 மாடு வச்சுருக்கவங்க. 10 மாடுக்கு மேலே வச்சுருக்கிறவங்க 1% பேர் தான். இந்த அமைப்பில் தான் இந்தியாவில் மாடுகள் வளர்த்துட்டு இருக்காங்க. பெரும்பாலான ஜனங்கள் மாடு வச்சுருக்கிறதுனால பால் உற்பத்தியில் இந்தியா உலகத்திலே நம்பர் 1 இருக்குது. இது மாதிரி ஒரு பண்ணை முறையில் நம்ம என்ன பண்ணோம், ஒரு ஆரம்ப காலத்தில் 40 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண ஆரம்பிக்கிறப்போ ஒரு திட்டமிட்டோம். ஒவ்வொரு மாடு வளர்க்குறதை விட்டுட்டு பண்ணை முறையாக வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு திட்டம் போட்டோம். திட்டத்துக்கு நிறைவேற்றுறதுக்கு ஒரு தொழிலுக்கு கற்பனை வேணும். அந்த கற்பனை தொழில் முனைவு அப்படின்னு அந்த கற்பனை எப்படி செய்யலாம், என்ன செய்யலாங்கன்னு முன்கூட்டியே யோசித்து அதை முறைப்படி நடைமுறைப்படுத்துகிறது தான் அந்த அமைப்பு. சரி, நாங்கள் என்ன பண்ணோன்னா ஒரு பண்ணை கொஞ்சம் பெருசாக வைக்கணும் அப்படிங்கிறனால ஊரில் இருந்து தோட்டத்தில் வச்சோம். ஏன்னா தோட்டத்தில் இருந்து தீவனங்கள் வீட்டில் தான் மாடு வளர்ப்பாங்க. தீவனங்கள் தோட்டத்துலேருந்து வீட்டுக்கு வரணும். சாணி இங்கேருந்து தோட்டத்துக்கு போகணும். தண்ணி அங்கேருந்து வரணும். அதனால் நம்ம என்ன பண்ணோம், பெரிய பண்ணையாக உருவாக்கணுங்கிற நோக்கத்தில் தோட்டத்திலே ஆரம்பித்தோம். காட்டுக்குள்ளே தான் தோட்டத்திலே ஆரம்பித்து அதுக்கான ஷெட்டை போட்டு அதுக்கான ஒரு ஆள் தங்குறதுக்கு வீடு கட்டி கண்ணுக்குட்டி இப்போ கட்டுறது, காளை கட்டுறது, அந்த மாதிரி எல்லா ஷெட்டுகளையும் அமைச்சு அதுக்கு கரண்ட்டு கனெக்ஷன் எடுத்து, அதாவது விவசாயத்துக்குள்ள மின் இணைப்பை மற்ற பண்ணைகளுக்கு பயன்படுத்தக்கூடாது. அதனால் தனியாக கரண்ட் எடுத்தோம். அது டேரிஃப் 5ல் போட்டாங்க. அதனால் கொஞ்சம் அதிகமாகவே வந்தது. அந்த பண்ணையில் நம்ம கரண்டெல்லாம் எடுத்து 4 டியூப்லைட் போட்டு ஸ்ட்ரீட் லைட் மாதிரி அதையும் நம்ம பண்ணினோம். ஸ்ட்ரீட் லைட் மாதிரி போட்டு பட்ட பகலாக இருக்கும். அந்த மாதிரி காட்டுக்குள்ளே வச்சுருந்தோம். தண்ணி எடுக்கிறதுக்கு வண்டி மாடு, தண்ணி வண்டி வச்சுருந்தோம். அந்த தண்ணி வண்டி மாடு கட்டுறதுக்கு இடம், இந்த மாதிரி எல்லா அமைப்பையும் உருவாக்கணும். சரி, எல்லாம் உருவாக்கியாச்சு. இங்கே என்ன வேணும், வேலைக்கு ஆள் வேணும். வேலைக்கு ஆள் வேணும்னா பெர்மனெண்ட்டாக வேலை கிடைக்கும். பெர்மனெண்ட்டாக வேலை கிடைக்கிறதுக்கு அந்த காலத்தில் எங்கேயுமே வழி கிடையாது. எல்லாம் நெல்லை இருக்க போவாங்க. இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு 10 பேர் வேலை செஞ்சாங்க. கிட்டத்தட்ட 4 பெண்கள் வெளியிலேருந்து வந்தாங்க. அவங்கள ஏற்பாடு பண்ணும்போது, நாங்கள் நெல் அறுத்தோம்னா எங்களுக்கு நிறைய சாப்பாட்டுக்கு வருஷம் முழுசும் நெல் கிடைச்சிரும், அதனால் நாங்கள் நெல் இருக்கத்தான் போவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்போ நாங்கள் அவங்கள கூப்பிட்டு, கொஞ்சம் நீங்கள் 1 மாதம் சம்பளத்தை நிறுத்தி வைங்க, நெல் அறுப்பு காலத்தில் நாங்கள் நெல் வாங்கி தரோம் அப்படின்னு சம்பளம் நிறுத்தி வச்சு நெல்லை வாங்கி வண்டியில் ஏற்றி வீட்டில் கொண்டு இறக்கணும். அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு புரிஞ்சுது, பெர்மனெண்ட்டாக வேலை கிடச்சி நம்ம நெல்லெல்லாம் வாங்கிக்கலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் பெர்மனெண்ட்டாக வந்தாங்க. 4 பெண்கள் வெளியிலேருந்து வருவாங்க, கேர்ள்ஸு. அதுக்கப்புறம் 6 தோட்டத்தில் 4 பேர் 5 பேர் தங்கியிருந்தாங்க. 2 பேர் பால் கறந்து ஊருக்குள்ளே கொண்டு சப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு பொங்கி கொடுத்து அந்த மேனேஜ்மெண்ட் பார்க்குறதுக்கு ஒருத்தர் 3. அதுக்கப்புறம் தோட்டத்து வேலை, வண்டி வேலையெல்லாம் செய்கிறதுக்கு ஆட்கள். இவங்களுக்கெல்லாம் அந்த காலத்தில் மாதத்துக்கு சாப்பாடு கொடுத்து 160 ரூபா சம்பளம் கொடுத்தோம். இந்த பெண்களுக்கு 6 ரூபா சம்பளம். 1 லிட்டர் பால் 3 ரூபா தான். அப்போ நாங்கள் கொடுக்கும்போது நல்ல பாலாக நேரத்துக்கு சப்ளை பண்ணாலும் 3 ரூபாய்க்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தோம். நல்லா வாங்கினாங்க. நல்லா ஜலிப்பாக போயிட்டு இருந்தது. இந்த மாதிரி ஒரு அமைப்பை நம்ம உருவாக்கியிருந்தோம். அங்கே வேலை செஞ்சவங்கெல்லாம் அப்புறம் அந்த கேர்ள்ஸ் எல்லாம் சொன்னாங்க, அதிலெல்லாம் ஒரு பொண்ணுக்கு கொஞ்சம் வயிறு வலியாக அடிக்கடி வரும். அங்கே பால் உள்ள ஆடு இருந்ததுனால அது கறந்து குடிச்சிக்கன்னு சொன்னோம், ஆட்டுப்பால். அது குடித்து கொஞ்ச நாளையில் கம்ப்ளீட்டாக சரியாயிடுச்சு, நல்லா ஹெல்த்தி ஆகிட்டுது. அதனால் அந்த பிள்ளைகள்லாம் காலம் முழுசும் நாங்கள் இங்கே தான் வேலை செய்வோம் பண்ணையில் அப்படிங்கிற ஒரு ஈடுபாடோடு வேலை செஞ்சாங்க. ரொம்ப அருமையாக பண்ணுவாங்க. அந்த தோட்டத்தில் அக்ரிகல்ச்சர் அந்த வெட்னரி காலேஜிலேருந்து உண்ணிகளை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு பார்த்தாங்க. எங்கள் பண்ணையில் ஒரு உண்ணி கூட எடுக்க முடியல அவங்களால. இது எப்படி அப்படின்னு கேட்டாங்க. நம்ம நீட்டாக வச்சுருந்தோம், தினசரி குளிப்பாட்டுவோம். அந்த மாதிரி நல்ல ஒரு கவனிப்புனால அது ரொம்ப சுத்தமாக நல்லா இருந்துச்சு. பாலை காலையில் 2 மணிக்கு கறப்பாங்க.
2 மணிக்கு எழுப்பி விட்டு 3 மணிக்கு கறந்து 5 மணிக்கெலாம் ஊருக்குள்ளே பால் போயிடும். அங்கேருந்து ஒரு 7-8 கிலோமீட்டர் வரும் ஊர் தோட்டத்துலேருந்து. நைட்டே வண்டியில் ஏற்றி போயிடுவாங்க. அந்த வண்டி மாடெல்லாம் இங்கே வண்டியை போட்டுனா கரெக்டாக அந்த இடத்துல நடந்து போய் எங்கே நிற்கும் அங்கே போய் நிற்கும். அங்கேருந்து 2 பேரும் சைக்கிள் எடுத்துகிட்டு 2 லைனாக பால் கொடுத்துட்டு திரும்ப ரிட்டர்ன் கொண்டு வந்து கணக்கு கொடுத்துருவாங்க. அந்த பால் கொடுக்கும்போது நிறைய அந்த போலீஸ் லைனுக்கெல்லாம் கொடுத்தோம். அவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஹாப்பி. எங்களுக்கு விடிய காலம் பால் கிடைக்கிது, இது மாதிரி கிடைச்சதில்ல, நல்ல பாலாகவும் இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு ஒரு நல்ல பேரெல்லாம் வந்துச்சு. இந்த மாதிரி பால் சப்ளை பண்ணிகிட்டு இருந்தோம் காலையிலே கொடுத்து. அப்புறம் அவங்க வந்து கறக்கிறதுக்கு அந்த பையங்களுக்கெல்லாம் நான் புதுசாக உள்ள பையங்க தான், நாங்களே சொல்லி கொடுத்து இப்படி கறக்கணும்னு கறந்து படிச்சுட்டாங்க. இந்த மாதிரி போயிட்டு இருந்தது. புல் நிறையா வச்சு அந்த புல்லை அறுத்து போடுறது. அந்த பிள்ளைகள் வந்த உடனே புல்லை அறுத்துட்டு வந்து மடன்னு கையாலே வெட்டிடுவாங்க. கட்டை சின்னதாக சாப் கட்டை மாதிரி கையால் வெட்டி எடுத்து போட்டு வெட்டி வச்சுட்டு நல்லா கழுவி க்ளீன் பண்ணி தண்ணி வச்சு அதுக்கப்புறம் தீவனத்தை போட்டுட்டு அதுக்கப்புறம் 2வது மத்தியானம் பால் கறக்கிற வரைக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பாங்க. அதுக்குள்ளே இடையில இந்த வேலையெல்லாம் முடிஞ்ச உடனே திரும்ப பால் கறந்து முடித்த கூட திரும்ப வந்து ரொட்டீனை பார்த்துட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க. ரொம்ப பெர்ஃபெக்டாக கரெக்டாக போயிட்டே இருந்துச்சு. இதெல்லாம் ஒரு திட்டமிடல். இவ்வளவு பக்குவமாக திட்டமிடுத்து அந்த காலத்தில் நம்ம இந்த அமைப்பை உருவாக்கியிருந்தோம். இந்த பண்ணை இது பார்க்காதவங்கெல்லாம் பார்த்து என்ன அருமையாக இருக்குது. முதல்ல சொன்னவங்க காட்டுக்குள்ளே வைக்கிறாங்கன்னு சொன்னவங்கெல்லாம் பின்னாடி பார்த்துட்டு எவ்வளோ அருமையாக இருக்குது, ஒரு ஊர் மாதிரி இருக்க, இங்கேயே தங்கலாம் போல் அப்படின்னு சொல்லி தங்குறதுக்கு ஆசைப்பட்டு வந்தவங்கெல்லாம் இருக்காங்க. சொந்தக்காரங்கெல்லாம் அங்கே வந்து தங்கியிருந்தாங்க. அவ்வளவு சுகமாக இருக்கும். நைட்டெல்லாம் ஒரு அமைதியாக இருக்கும். அது மாதிரி நல்ல வெளிச்சம் நல்லா பண்ணிகிட்டு இருந்தோம். நல்லா போயிட்டு இருந்தது. இது மாதிரி ரொம்ப காலம் இப்படி நடத்தினோம். ஒரு நல்ல அமைப்பு. இந்த பண்ணை முறை அமைப்பு அப்படிங்கிறது முறை நம்ம தான் அந்த ஏரியாவில் பண்ணணும். அதுக்கப்புறம் 1-2 பேர் ஆரம்பித்தாங்க. இந்த மாதிரி இந்த அமைப்பில் நம்ம தான் முன்னோடி. இப்போவும் நம்ம அதை தொடர்ந்து நல்ல முறையாக வேறு லெவலுக்கு கொண்டு வந்துக்கிட்டு இருக்கோம். இந்த அமைப்பு நமக்கு கண்டிப்பாக தேவை. இன்னும் நாம் பெரிய அளவில் வளரலை. இன்னும் பழைய மாதிரி தான் இருக்கிறோம். ஆனால் இன்னும் வளர வேண்டிய அவசியம் இருக்குது. ஒருங்கிணைந்த கலப்பு பண்ணை அப்படி எல்லாமே நம்ம இப்போ சொல்லக்கூடிய இயற்கை வேளாண்மை, ஒருங்கிணைந்த கலப்பு பண்ணை, இப்போ சொல்லக்கூடிய தொழில்நுட்பம் எல்லாமே நம்ம கடைப்பிடிச்சோம். ரொம்ப அருமையான ஒரு காரியத்தை செஞ்சுருந்தோம். இந்த மாதிரி யாரும் பண்ணதில்லை அந்த காலத்தில். இப்போவும் கூட யாரும் பண்ணலை. இனி நம்ம வந்து கொஞ்சம் பெரிய அளவில் பிளான் பண்ணியிருக்கோம். அதை நடைமுறைப்படுத்துவோம். நம்ம காலத்துக்குள்ளே இதை நடைமுறைப்படுத்தியில் ஒரு கம்பெனியாகவே பதிவு பண்ணியிருக்கோம். அதனால் இது காலங்காலமாக நடந்துக்கிட்டு வரோம். இந்த அமைப்புகளை உருவாக்குவோம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.